ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாட்டு நெல்லிக்காய் கிடச்சிச்சு. அதை இட்லி வேக வைக்கிற டைம் தான். இட்லி வேக வைக்கிற மாரியே வேக வச்சு எடுத்தாக்க இந்த மாதிரி நமக்கு வந்து கீற்று கீத்தாக கிடச்சிரும். இப்படி இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாக்க அப்படியே வந்து நமக்கு 2 கீத்தாக கிடச்சிரும். வேக வச்சுக்கிட்டேன். வேக வச்சுக்கிட்டு இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் அள்ளி போட்டுக்குவேன். போட்டுட்டு இதில் தேன் கலந்து நம்ம ஒரு 2 days அப்படி என்ன செஞ்சிடணும், ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். நல்லா தேன் போட்டு கிளறி விட்டுடணும். அப்படி கிளறி விட்டுட்டு ஊற வச்சிடணும். 2 days ஊற வைக்கணும். இந்த நெல்லிக்காயோட தேன் சேரும்போது நமக்கு வந்து அதிகமான சத்து கிடைக்கும். இதில் நமக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த தேன் நெல்லிக்காய் சாப்பிட்லாம். 1 day வெயிலில் காய வச்சு எடுத்தது இப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 2 days நம்ம வெயிலில் வந்து இதை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா இன்னும் அப்படியே சூப்பராக ஒரு டேஸ்டியான தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நான் வந்து தேன் நெல்லிக்காய் போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது சாப்பிட நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஹேர் ஃபால்லாம் நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இது நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். தேன் நெல்லிக்காய் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.